டிஆர் காங்கோ அப்படின்னு சொல்ல ஏரியாலையும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருப்பதால் அது ஒரு ரீஜனல் கான்ஃப்ளிக்டா மாறுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இந்த ஆப்பிரிக்க நாடுகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அந்த ஆப்பிரிக்க நாடுகள் சுயமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குன்னு சுயமா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் செஞ்சு ஈவன் அது சுரங்கமாக இருக்கட்டும் அவங்களுடைய டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய ஆப்பிரிக்க நாடுகள் அவங்களுடைய எஜமானனாக அறியப்பட்டிருந்த பிரான்ஸ் இல்லாட்டி யூகே போன்ற நாடுகளை சும்மா தலையில தட்டி ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ஓட வச்சுட்டாங்க. உங்களுக்கு எங்களுடைய கனிம வளங்களும் கிடையாது, எங்களுடைய தங்கமும் கிடையாது, உங்களுக்கு நாங்கள் அடிமையும் கிடையாதுடா, இனி எங்க ஊர் பக்கமே வராதிங்கடா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மேற்குலக நாடுகளுக்கு சும்மா பதிலடி கொடுத்திருக்காங்க ஆப்பிரிக்க நாடுகள். பட் ஆனாலுமே இந்த ஆப்பிரிக்க நாடுகளை வேட்டையாடுவதற்கு அந்த மேற்குலக நாடுகள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க நாட்டுக்குள்ளேயே தீவிரவாதத்தை வளர்த்து விட்டு இனக்குழுக்களை வளர்த்து விட்டு தேவையில்லாத கேங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கான பணத்தை கொடுத்து கன் வயலன்ஸை உருவாக்கி இப்படின்னு சொல்லி அந்த ஊரை தீக்கரையாக்குவார்கள். அதன் அடிப்படையில் தான் சவுத் சுடான்ல தீவிரவாத அட்டாக் நடந்திருக்கு, டிஆர் காங்கோல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, இன்னும் ஏகப்பட்ட ஆப்பிரிக்க நாடுகள்ல இதே மாதிரியான சிக்கல் இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. யூஎன் பேஸ்ல நடந்த தீவிரவாத அட்டாக் அப்படிங்கிறது ஒரு ட்ரோன் தாக்குதல் தான் என்கிற தகவலும், அந்த ட்ரோன் தாக்குதலுக்கு காரணமான நபர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற தகவலையும் ஐநா சபை கொடுத்திருக்கிறார்கள். ட்ரோன் தாக்குதலிருந்து இனி பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையும் இப்போது வலுப்பெற்று வருகிறது. ட்ரோன் அப்படிங்கிறது தாங்க 2025 மிகப்பெரிய அளவில் நிறைய மனிதர்களுடைய உயிரை கொன்ற ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம். மனித உயிருக்கு ரொம்ப பெரிய யமனாக மாறி நிற்பது ட்ரோன் தான்.